முக்கியமான விஷயத்த அலசப் போறோம். ஆமா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. கண்டிப்பா. அதாவது இது சும்மா ஏதோ சில தகவல்கள உங்க மூளையில திணிக்கிற விஷயம் கிடையாது. மாறாக மனித மனவியலோட அடிப்படைய புரிஞ்சுக்கிட்டு, நாம அன்றாடம் சந்திக்கிற மனிதர்களோட எப்படி சிறப்பா பழகுறது அப்படிங்கறத பத்தின ஒரு தேடல் இது. மனிதர்கள ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயணம்னு கூட சொல்லலாம். கரெக்ட். உங்களுக்காக இந்த தேடல வழிநடத்த என்னுடன் நம்ம நிபுணர் இணைந்திருக்கார். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற ஆதாரங்கள் ரொம்பவே கிளாசிக்கான விஷயங்கள். உலக புகழ்பெற்ற டேல் கார்னகி எழுதிய ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புத்தகத்தோட சுருக்கங்கள், சிலிர்க்க வைக்கும் வரலாற்று சம்பவங்கள், அப்புறம் ஆழமான உளவியல் ஆய்வுகள். இதையெல்லாம் தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1937ல இந்த புத்தகம் வெளியானப்போ வெறும் 5000 பிரதிகள் விற்றப்படும்னு தான் பதிப்பகத்தார் நினைச்சாங்க. ஆனா அது உலகம் முழுக்க பல கோடிக்கணக்கான மக்களால கொண்டாடப்படும் ஒரு மாபெரும் படைப்பா மாறிடுச்சு. சரி, இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க எந்த துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தொழில்நுட்ப அறிவை விட மனிதர்களை கையாள்ற திறமை தான் உங்க வெற்றிக்கு அதிக காரணம்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? பொதுவா இதை கேட்கும்போது யாருக்குமே நம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை. மனிதர்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலான ஒரு கலை. ஆமா, பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க துறையில எந்த அளவுக்கு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அதுவே அவங்கள உச்சத்துக்கு கொண்டு போகும்னு நம்புறாங்க. ஆனா கார்னகி அவருடைய இந்த ஆதாரங்களை நம்ம ஆழமா படிக்கும்போது அந்த எண்ணம் அப்படியே தலைகீழா மாறிடுது. ஒரு புத்தகத்தோட வெற்றி அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு மனிதர்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு பிராக்டிக்கலான தீர்வுகளை கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கார்னகி அறக்கட்டளை பண்ண ஒரு மாபெரும் ஆய்வை பத்தி நான் நோட்ஸ்ல படிச்சேன். அதுல ஒரு இன்ஜினியரோட வெற்றிக்கு கூட அவர் கத்துக்கிட்ட அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வெறும் 15% தான் உதவுதான். மீதமுள்ள 85%? ஆமா, மீதமுள்ள 85% ஹியூமன் இன்ஜினியரிங்னு சொல்லப்படுற மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு வழி நடத்துற திறமையில தான் இருக்குன்னு அந்த ஆய்வு சொல்லுது. எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஓவரா படுது. நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு காலேஜ்ல படிச்ச டிகிரிக்கும் கத்துக்கிட்ட கோடிங் ஸ்கில்ஸ்க்கும் இவ்ளோ கம்மி வேல்யூ தானா? நீங்க கேக்குற அந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானது தான். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் முக்கியம் இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல வளரணும்னா அங்க உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸை விட நீங்க மனிதர்களை எப்படி கையாள்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜான் டி ராக்ஃபெல்லர் சொன்ன ரொம்ப ஃபேமஸான ஒரு வரியை நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு? மனிதர்களை கையாள்ற திறன் அப்படிங்கிறது கடையில நாம காசு கொடுத்து வாங்குற சக்கரை அல்லது காஃபியை போல ஒரு பொருள் தான் அவர் சொல்றாரு. உலகத்துல வேற எந்த திறமையை விடவும் இந்த திறமைக்கு நான் அதிக விலை கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ராக்ஃபெல்லர் மாதிரி ஒரு பிசினஸ் மேக்னெட்டே அப்படி சொல்லியிருக்காருன்னா அதுல கண்டிப்பா பெரிய உண்மை இருக்கணும். உண்மைதான். அன்றைய காலகட்டத்துல பெரியவர்களுக்கு மனித உறவுகள் பத்தி கத்துக் கொடுக்க ஒரு சரியான புத்தகம் கூட கிடையாது அப்படிங்கறத கார்னகி உணர்ந்தார். அதனாலேயே அவர் சும்மா உட்காந்து எதையும் எழுதல. 15 வருஷங்கள் பல வரலாற்று தலைவர்களோட வாழ்க்கை வரலாறுகளை ரொம்ப ஆழமா படிச்சிருக்காரு. 15 வருஷமா? அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமா, தியோடோர் ரூஸ்வெல்ட்டோட வாழ்க்கை வரலாறுகளை மட்டுமே 100க்கும் மேல படிச்சிருக்காரு. தாமஸ் எடிசன், பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் மாதிரியான மாபெரும் தலைவர்களை நேர்ல சந்திச்சு இன்டர்வியூ பண்ணி அவங்க மனிதர்களை எப்படி அணுகுனாங்க அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. 15 வருஷம் ரிசர்ச் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மலைக்க வைக்கிற விஷயம் தான். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் தேடி கண்டுபிடிச்ச இந்த அறிவை ஒரு புக்கா படிச்சுட்டா மட்டும் நாம அப்படியே மாறிடுவோமா? ஏன்னா நோட்ஸ்ல அறிவை செயலாக்கும் 9 விதிகள் பத்தி ஒரு பகுதி இருக்கு. ஆக்டிவ் லேர்னிங் பத்தி சொல்றீங்க? ஆமா, அதுல ஒரு புத்தகத்தை 2 தடவை படிக்கணும், அண்டர்லைன் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. பிராக்டிக்கலா யாருக்கு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு? இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அறிவை பெறுவது வேறு, அந்த அறிவை செயலாக்குவது வேறு அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு. புகழ்பெற்ற அறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ஒரு முறை சொன்னாரு, ஒரு மனிதனுக்கு நீங்க எதையும் கற்பிக்க முடியாது அப்படின்னு. அதாவது நாமளே கத்துக்கிட்டாதான் உண்டுன்னு சொல்றாரா? கரெக்ட். கற்றல் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். நாம எதையாவது கத்துக்கணும்னா அதை செயல்படுத்தி பார்க்கணும். சும்மா தகவல்களை படிச்சுட்டு போறதுனால அது ஒரு வாரம் கூட நம்ம மைண்ட்ல நிக்காது. அதனாலதான் கார்னகி ஒவ்வொரு அத்தியாயத்தையும் 2 முறை படிக்க சொல்றாரு. ஏன்னா தடவை படிக்கும்போது அது வெறும் தகவலா மட்டும்தான் உள்ள போகும். 2வது தடவை படிக்கும்போது தான் இதை நம்ம வாழ்க்கையில எங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். ஓஹோ, சைக்காலஜிக்கல் ட்ரிக் மாதிரி சொல்றீங்க. படிச்சத பிராக்டிக்கலா எப்படி செக் பண்ணிக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஒவ்வொரு மாசமும் அந்த விதிகளை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு சுய ஆய்வு செய்யணும்னு கார்னகி சொல்றாரு. அந்த சுய ஆய்வு பத்தி படிக்கும்போது எனக்கு வால் ஸ்ட்ரீட் பேங்க் தலைவர் ஒருத்தரோட கதை ஞாபகத்துக்கு வருது. அவருக்கு முறையான பள்ளி கல்வி எல்லாம் கிடையாது. ஆனா அமெரிக்காவோட மிக முக்கியமான நிதி நிபுணர்கள்ல ஒருத்தரா அவர் உயர்ந்தார். அவரோட அந்த சனிக்கிழமை பழக்கம் தானே? எக்ஸாக்ட்லி. அவரோட சக்சஸ் சீக்ரெட் என்னன்னு பார்த்தா, ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலமும் அவர் ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாராம்.
அந்த நேரத்துல அவர் தனியா ஒரு ரூமுக்கு போய் அந்த வாரம் முழுக்க தான் சந்திச்ச மனிதர்கள், நடந்த மீட்டிங்ஸ், எடுத்த முடிவுகள் எல்லாத்தையும் பத்தி அக்குவேரா ஆணிவேரா யோசிப்பாராம். நான் எங்க தப்பு பண்ணேன், என் கம்யூனிகேஷன்ல என்ன குறை இருந்துச்சுன்னு தன்னைத்தானே கேட்டுப்பார். ஆமா, பல நேரங்கள்ல தன்னோட தப்ப நினைச்சு அவரே ரொம்ப வருத்தப்பட்டதும் உண்டாம். ஆனா அந்த தொடர்ச்சியான செல்ஃப் அனாலிசிஸ் தான் அவரை அவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. ரொம்ப அருமையான உதாரணம். கத்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம தப்புகளை நாமளே ரியலைஸ் பண்ணி திருத்திக்கிறதுல தான் ஆரம்பிக்குது. இதை நீங்க உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்ன விளையாட்டு? இந்த மனித உறவு விதிகளை நீங்க எப்பெல்லாம் மீறீங்களோ, அதாவது ஒருத்தர் மேல தேவையில்லாம கோவப்படுறதோ அல்லது குறை சொல்றதோ நடக்கும்போது உங்க வாழ்க்கை துணைக்கோ அல்லது நண்பருக்கோ ஒரு $1 அபராதம் கொடுக்கறதா ஒரு சேலஞ்ச் வச்சு பாருங்க. ஆனா இது நல்லா இருக்கே. நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு $100 அபராதம் வச்சுக்கலாம். ஆமா, இது ஒரு ஃபன்னான விஷயமா தெரியலாம். ஆனா அடுத்த முறை நீங்க கோபப்பட வாயை திறக்கும்போது உங்க பர்ஸ்ல இருந்து காசு போக போதேங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களை அறியாமலே உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அபராதம் கொடுக்கிற விளையாட்டு உண்மையாவே நல்ல ஐடியா தான். இதை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணலாம். சரி, நாம இப்போ கொஞ்சம் வரலாற்று சம்பவங்கள் பக்கம் போவோம். நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இதுதான். நான் நோட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி படிச்சேன். 1931ல நியூயார்க்ல நடந்த ஒரு பெரிய ஷூட் அவுட். ஓ, அந்த டூகன் கிரௌலி சம்பவமா? ஆமா, அந்த டூகன் கிரௌலி பத்தி சொல்லிருக்காங்க. அவன் ரொம்ப கொடூரமான கொலையாளின்னு போட்டிருக்கு. ஆனா அங்க நடந்த சம்பவத்துக்கும் நாம பேசுற இந்த மனித உறவுகளுக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் அந்த கதையை சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அது ரொம்பவே அதிரடியான ஒரு சம்பவம். இந்த டூகன் கிரௌலி அப்படிங்கிறவன் ஒரு ஈவு இரக்கமே இல்லாத கொலையாளி. சிகரெட், மதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது. ஆனா ஒருத்தனை சுட்டுக்கொல்ல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அவன் ஒரு நாள் தன்னோட காதலியோட அபார்ட்மெண்ட்ல பதுங்கி இருந்தான் இல்லையா? ஆமா, அவனை பிடிக்க 150 போலீஸ்காரங்களும் துப்பறியும் நிபுணர்களும் அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சாங்க. கூரையில ஓட்ட போட்டு உள்ள கண்ணீர் புகை குண்டுகளை வீசினாங்க. அந்த இடத்துல மிஷின் கன் சத்தம் நியூயார்க் நகரத்தையே அதிர வச்சது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலான மக்கள் ரோட்ல நின்னு இந்த ஷூட் அவுட்ட ரொம்ப பதற்றமா பாத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நோட்ஸ்ல இருக்கு. கிரௌலி ஒரு நாற்காலிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து போலீஸை நோக்கி சுட்டுக்கிட்டே இருந்தான். போலீஸ் சுட்ட குண்டுகள் எல்லாம் அவன் உடம்புல பாஞ்சி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மரண விளிம்புல கூட கிரௌலி ஒரு கடிதம் எழுதுறான். அந்த ரத்தக்கரை படிந்த கடிதத்துல அவன் என்ன எழுதியிருக்கான்னா, எனக்கும் தெரியும், என் கோட்டுக்குள்ள ஒரு சோர்வான இதயம் இருக்கு. ஆனா அது ரொம்ப அன்பான இதயம், யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய நினைக்காத ஒரு நல்ல இதயம் அப்படின்னு எழுதியிருக்கான். என்னது இது? ஒரு போலீஸ்காரனை காரணமே இல்லாம சுட்டு கொன்னவன் தன்னை ஒரு நல்லவன்னு நினைச்சானா? இது கேக்குறதுக்கே ரொம்ப முரண்பாடா இருக்கே. அதுதான் மனித மனதோட மிகப்பெரிய ட்ரிக். மரண தண்டனைக்காக சிங் சிறைக்கு அவனை கொண்டு போனப்ப கூட நான் என்ன தற்காத்துக்க தான் சுட்டேன், அதுக்காக எனக்கு இந்த தண்டனையா அப்படின்னு தான் அவன் கேட்டானே தவிர தான் செஞ்ச தப்பா அவன் கொஞ்சம் கூட ஏத்துக்கவே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவன் மட்டும் இல்ல, அல் கப்போன், டச் ஷூல்ஸ் மாதிரியான அமெரிக்காவோட மிக மோசமான கேங்ஸ்டர்கள் கூட தங்களை சமூக சேவகர்களாகவும் மக்களால் தவறாக புரிஞ்சுக்கப்பட்ட நல்லவங்களாவும் தான் நினைச்சாங்க. சிங் சிறையோட வார்டனா இருந்த லூயிஸ் லாஸ் இத பத்தி ஒரு ஆய்வே பண்ணிருக்கார். அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயில்ல இருக்கிற எந்த ஒரு குற்றவாளியும் தன்னை மோசமானவன்னு நினைக்கிறதில்ல. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களே ஏதோ ஒரு லாஜிக்கை உருவாக்கி தன்னைத்தானே நியாயப்படுத்திக்கிறாங்க, தங்களை சமாதானப்படுத்திக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய கொலைகாரர்களே தாங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு தங்களை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது, சாதாரண மனிதர்களான நாமும் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களும் எப்படி இருப்போம்? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன தப்பு பண்றவங்கள நாம விமர்சனம் பண்ணா அவங்க உடனே திருந்துடுவாங்களா என்ன? கண்டிப்பா திருந்த மாட்டாங்க. விமர்சனம் அப்படிங்கிறது முற்றிலும் பயனற்றது. அது மனிதர்களை உடனே தற்காப்பு நிலைக்கு தள்ளிடும், அவங்களோட ஈகோவை காயப்படுத்தி கோபத்தை மட்டும்தான் உருவாக்கும். புகழ்பெற்ற உளவியலாளர் P.F. ஸ்கின்னர் தன்னோட விலங்கு பரிசோதனைகள் மூலமா இதை ரொம்ப சயின்டிஃபிக்கா நிரூபிச்சிருக்காரு. அந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் கான்செப்ட் தானே? ஆமா, ஒரு விலங்குக்கு அதோட நல்ல செயல்களுக்காக ரிவார்ட் கொடுக்கும்போது அது ரொம்ப வேகமா கத்துக்குதாம். ஆனா தப்பு செய்யும்போது பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதோட கத்துக்கிற திறன் குறையறதோட மட்டும் இல்லாம அது ரொம்ப முரட்டுத்தனமா மாறுதாம். மனிதர்களுக்கும் இது பொருந்தும் இல்லையா? கண்டிப்பா. ஹான்ஸ் செலியே அப்படிங்கிற இன்னொரு சைக்காலஜிஸ்ட் இதை பத்தி சொல்லும்போது, மனிதர்களாகிய நாம எந்த அளவுக்கு பாராட்டுக்களுக்காக ஏங்குறோமோ அதே அளவுக்கு விமர்சனங்களை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆபீஸ்ல ஒருத்தர் தப்பு செஞ்சா அவரை திருத்தவே கூடாதா? இத பிராக்டிக்கலா எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா நான் விமர்சனம் பண்ணலனா அவங்க எப்படி தப்ப திருத்திப்பாங்க? நல்ல கேள்வி. தப்ப திருத்துறதுக்கு விமர்சனம் தான் வழின்னு நாம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இதை ஆபீஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஜார்ஜ் பி ஜான்ஸ்டன் அப்படிங்கிறவரோட உதாரணம் ரொம்ப சரியா இருக்கும். அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில சேஃப்டி ஆபீசரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க தொழிலாளர்கள் கண்டிப்பா ஹெல்மெட் போடணும்னு ஒரு ரூல். இப்போ அவர் போய் எல்லாரையும் திட்டுவாரா?
ஆரம்பத்துல இவர் என்ன பண்ணுவார்னா, யாராவது ஹெல்மெட் போடாம இருந்தா உடனே அவங்கள கூப்பிட்டு ரூல்ஸை சொல்லி கடுமையா வார்னிங் கொடுப்பார். ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் இருக்கும்போது மட்டும் ஹெல்மெட்டை போடுவாங்க, இவர் கொஞ்சம் அந்த பக்கம் போனதும் கழட்டி போட்டுடுவாங்க. இதனால ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் தான் வந்துச்சு. பொதுவா எல்லா கம்பெனிலயும் நடக்கிறது தான் இது. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னோட அணுகுமுறைய அப்படியே மாத்திக்கிட்டார். ஒரு நாள் ஹெல்மெட் போடாத சிலரை பார்த்தப்போ கோபப்படாம ரொம்ப அன்பா போய், என்னப்பா இந்த ஹெல்மெட் உனக்கு சரியா ஃபிட் ஆகலையா, இல்ல போட்டுக்க கஷ்டமா இருக்கா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேட்டார். அதுக்கப்புறம் எப்படி ரூல்ஸ புரிய வச்சாரு? இந்த ஹெல்மெட் ரூல்ஸுக்காக இல்ல, உங்க உசுறு பாதுகாப்பா இருக்கணும் தான் கொடுத்துருக்கோம், சோ வேலை செய்யறப்ப போட்டுக்கோங்க அப்படின்னு சாஃப்டா சொன்னார். இந்த சின்ன மாற்றம் அந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக் பண்ணுச்சு. எந்த எதிர்ப்பும் இல்லாம எல்லாரும் தாங்களாவே ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாங்க. வாவ்! கோபமோ அதிகாரமோ செய்ய முடியாத ஒரு விஷயத்த அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பேசின அந்த அன்பான அணுகுமுறை சாதிச்சு காட்டிடுச்சு. இது ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸாம்பிள். இதுதான் இப்போ நடக்கிற ஜூம் மீட்டிங்லயும் நடக்குது. எல்லாரும் முன்னாடி ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணி தப்புன்னு சொன்னா அவங்க திருந்த மாட்டாங்க, டிஃபென்ஸ் மோடுக்கு தான் போவாங்க. ஆமா, 100% உண்மை. சரி, சாதாரண ஆட்களுக்கு இது ஓகே. ஆனா பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்துமா? நோட்ஸ்ல தியோடர் ரூஸ்வெல்ட், அதிபர் டாஃப்ட் இவங்கள பத்தி எல்லாம் ஏதோ வரலாற்று தகவல் இருந்ததே. கண்டிப்பா, தலைவர்களுக்கும் இதே மனித மனம்தானே. வரலாற்று பக்கங்களை திருப்பினா விமர்சனம் எந்த அளவுக்கு பேரழிவுகளை கொண்டு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தியோடர் ரூஸ்வெல்ட் மற்றும் அதிபர் டாஃப்ட் இடையேயான அரசியல் மோதலை எடுத்துக்குவோம். 1908ல ரூஸ்வெல்ட் அதிபர் பதவியிலிருந்து விலகும்போது தன்னோட கட்சியில இருந்த டாஃப்ட் அதிபர் ஆகிறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணாரு. ஆனா அப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இல்லையா? ஆமா, டாஃப்ட் அதிபர் ஆனதும் ரூஸ்வெல்ட் ஒரு லாங் ட்ரிப் ஆப்பிரிக்காக்கு போயிட்டு திரும்பி வராரு. வந்து பார்த்தா டாஃப்டோட சில பாலிசிஸ் ரூஸ்வெல்ட்டுக்கு பிடிக்கல. உடனே பப்ளிக்கா டாஃப்ட ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்குன்னா சொந்த கட்சியே உடைச்சு புதுசா ஒரு கட்சியை தொடங்குற அளவுக்கு போயிட்டாரு. இதனால அடுத்து வந்த தேர்தல்ல அந்த கட்சி பழுதோல்வியை சந்திச்சது. இவ்ளோ பெரிய அரசியல் நிலநடுக்கம் நடந்த பிறகும், ரூஸ்வெல்ட் இவ்ளோ கடுமையா விமர்சனம் பண்ண பிறகும் டாஃப்ட் தன்னோட தப்ப ஒத்துக்கிட்டாரா? அதுதான் இல்ல, ஒரு கட்டத்துல டாஃப்ட் கண்ணீர் மல்க என்ன சொன்னாரு தெரியுமா? நான் செஞ்சதை விட வேற எப்படி இதை சிறப்பா செஞ்சிருக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நியாயப்படுத்திக்கிட்டார். இதுல யாரு சரி யாரு தப்பு அப்படிங்கிற அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா ரூஸ்வெல்ட்டோட அத்தனை கடுமையான விமர்சனங்களும் டாஃப்டோட மனச கொஞ்சம் கூட மாத்தல அப்படிங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய சைக்காலஜி. கரெக்ட். இதே மாதிரி தான் டீபாட் ஓம் ஊழல். ஆல்பர்ட் பி ஃபால் அப்படிங்கிற அமைச்சர் அரசாங்கத்துக்கு சொந்தமான எண்ணெய் வயல்களை எந்த ஏலமும் விடாம தன்னோட நண்பருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதுக்கு கைமாறா பெரிய தொகையை கடனா வாங்கினார். இது அமெரிக்காவையே உழுக்குன ஒரு பெரிய ஊழல். அவர் மேல தப்பு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனார். நாடே அவரை திட்டி தீர்த்துச்சு. அப்படியாவது அவர் திருந்தினாரா? தப்ப உணர்ந்தாரா? சாஞ்சே இல்ல. பல வருஷம் கழிச்சு அவரோட மனைவி அழுதும் பொட்டே பப்ளிக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? என் கணவர் யாரையும் ஏமாத்தல, இந்த வீடு முழுக்க தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் அவர் தப்பு பண்ண மாட்டார், அவர் சதி செஞ்சு பலியிடப்பட்டார் அப்படின்னு கத்துனாங்க. ஆச்சரியமா இருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, மாபெரும் நாட்டை ஆளும் தலைவர்களா இருந்தாலும் சரி, ஜெயில்ல இருக்கிற குற்றவாளியா இருந்தாலும் சரி, மனிதர்களோட அடிப்படை குணம் ஒண்ணுதான். விமர்சனம் அப்படிங்கிறது ஒருபோதும் உண்மையான மனமாற்றத்தை ஏற்படுத்தாது. அது தன்னைத்தானே காப்பாத்திக்க மனிதர்கள் பயன்படுத்துற ஒரு கேடயமா தான் மாறுதே தவிர அது ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்காது. நீங்க சொல்றது கேக்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. விமர்சனம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கறத புரிஞ்சுக்க உலகம் முழுக்க ஒரு சிறந்த தலைவரா கொண்டாடப்படுற ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில நடந்த ஒரு சிலிர்ப்பூட்டும் கதைய நாம இங்க கண்டிப்பா பேசியே ஆவணும். ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னாலே நமக்கு அவரோட அமைதியும் பொறுமையும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அவரோட இளமை காலத்துல அவர் அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவர் ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆளா தான் இருந்திருக்காரு. மத்தவங்களை கடுமையா விமர்சனம் பண்றது, அவங்கள கிண்டல் பண்ணி கவிதைகள் கடிதங்கள் எழுதுறதுல அவர் ரொம்ப ஆர்வம் காட்டினாரு. எக்ஸாக்ட்லி. தான் எழுதுற அந்த கிண்டல் கடிதங்களை யாராவது எடுத்து படிச்சு சிரிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ரோட்ல வீசிட்டு போவாராம். அந்த பழக்கம் அவர் ஒரு வக்கீலான பிறகும் அடர்ந்திருக்கு. பத்திரிகைகள்ல தன்னோட எதிரிகளை ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணி ஆர்டிகல்ஸ் எழுதுவார். அப்படி ஒரு முறை 1842ஆம் வருஷம் ஜேம்ஸ் ஷீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதியை ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணி பேரே போடாம ஒரு அனாமதேய கடிதத்தை பத்திரிகையில வெளியிட்டார் லிங்கன். ஒரே அதை படிச்சு சிரிச்சிருக்குமே. ஆமா. ஆனா அந்த ஷீல்ட்ஸ் அதை அவ்வளவு ஈஸியா விடல. ரொம்ப கோபமான அவர் துப்பறிஞ்சு அந்த கடிதத்தை எழுதினது லிங்கன் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டார். நேரா லிங்கன் கிட்ட போய் தன்னை வாழ்வீச்சு சந்தைக்கு நேருக்கு நேர் சந்திக்கணும்னு சவால் விட்டார். அது லிங்கன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். ஏன்னா அந்த காலத்துல இந்த டியூவல் அப்படிங்கிறது சும்மா விளையாட்டு கிடையாது. 2 பேர்ல ஒருத்தர் சாகுற வரைக்கும் சண்டை போடுவாங்க. லிங்கனுக்கு அந்த சண்டையில சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம அவர் சம்மதிக்க வேண்டியதா போச்சு. அப்போ அந்த சண்டைக்கு அவர் தயாரானாரா? ஆமா. லிங்கனுக்கு கைகள் ரொம்ப நீளம் அப்படிங்கறதால குதிரைப்படை வீரர்கள் பயன்படுத்துற பெரிய வாள் அவர் தேர்ந்தெடுத்தார். சும்மா போய் நின்னா வெட்டிடுவாங்கன்னு பயந்து ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட போய் வாள்வீச்சு பயிற்சியும் கத்துக்கிட்டார்.
மிசிசிப்பி நதிக்கரையில இருக்கிற ஒரு மணல் திட்டுல தான் அந்த சண்டை நடக்கிறதா முடிவாச்சு. 2 பேரும் ஒருத்தர் கொன்னுடுற முழு வெறியோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. உண்மையாவே அந்த சண்டை நடந்ததா? நினைச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்கே. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நல்ல வேளையா சண்டை தொடங்குற அந்த கடைசி நிமிஷத்துல அவங்க 2 பேரோட நண்பர்களும் உள்ள புகுந்து பேசி சமாதானப்படுத்தி அந்த மரண விளையாட்டை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒருவேளை அன்னைக்கு அந்த சண்டை நடந்திருந்து அதுல லிங்கன் இறந்திருந்தா இன்னைக்கு அமெரிக்க வரலாறு எப்படி மாறியிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண விமர்சனம் தன்னோட உயிரையே பறிக்கிற அளவுக்கு போகும் அப்படிங்கறத லிங்கன் அந்த மரண விளிம்புல நின்னு கத்துக்கிட்டார். அந்த ஒற்ற சம்பவம் அவர் வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு. அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாள் முழுக்க அவர் யாரையும் கிண்டல் பண்ணியோ குறை சொல்லியோ கடிதம் எழுதவே இல்ல. அது மட்டும் இல்ல, உள்நாட்டு போர் நடந்தப்போ லிங்கனோட ராணுவ தளபதிகள் அடுத்தடுத்து மாபெரும் தப்புகளை செஞ்சாங்க. ரொம்ப சுலபமா ஜெயிக்க வேண்டிய பல வாய்ப்புகளை கோட்டை விட்டாங்க. அப்போ கூட லிங்கன் அவங்கள கடுமையா விமர்சனம் பண்ணல. ஆமா, நம்ம இடத்துல இருந்து பாக்குறப்போ அது தப்பா தெரியலாம். ஆனா அந்த போர்க்களத்துல ரத்தமும் சதையுமா நின்னு போராடுற அந்த தளபதியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கள புரிஞ்சிக்கவே முயற்சி பண்ணார். இது ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த முழு ஆழமான உரையாடலோட சாராம்சத்தையும் நாம இங்க தொகுத்து பார்க்கணும். நாம ஒருத்தரை திருத்த நினைக்கிறோம், அவங்க தப்ப சுட்டிக்காட்ட நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அவங்கள விமர்சனம் பண்றதையே குறை கூறுவதையும் நிறுத்தணும். அவங்க ஏன் அப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத அவங்க கோணத்திலிருந்து புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். அவங்க இடத்துல நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னு சிந்திக்கணும். அதுக்கு பேரு தான் எம்பத்தி, இல்லையா? கரெக்ட். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அடுத்தவங்களை ஈஸியா குறை சொல்லிடலாம், ஆனா அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது மிக பெரிய மனமுதிர்ச்சியையும் கேரக்டரையும் காட்டுது. எந்த ஒரு அறிவை வளர்த்துக்கிறத விடவும் அந்த அறிவை எப்படி மனித உறவுகளை மேம்படுத்த பயன்படுத்துறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம உண்மையான வெற்றி அடங்கியிருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த ஆழமான உரையாடல முடிக்கிற இந்த தருணத்துல உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு புதிய கோணத்தை முன்வைக்க விரும்புறேன். நாம இவ்ளோ நேரம் மத்தவங்கள விமர்சனம் பண்றது எவ்ளோ பெரிய தப்பு, அதனால அவங்க எப்படி டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க அப்படிங்கறத பத்தி ஆழமா பேசணும். ஆனா உங்களை நீங்களே விமர்சனம் பண்றத பத்தி எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்க அடுத்தவங்கள குறை சொல்லும்போது அவங்க எப்படி முடங்கி போறாங்களோ அதே மாதிரிதான் நான் எதற்குமே லாயக்கில்ல, எனக்கு ஒண்ணுமே வராது அப்படின்னு உங்களை நீங்களே ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்யும்போது உங்களோட உண்மையான திறமையும் சுயமரியாதையும் உங்களோட வளர்ச்சியும் உங்களுக்குள்ளேயே அழிஞ்சு போயிடுமோ? அடுத்தவங்கள விமர்சிக்க கூடாதுன்னு சொல்ற அதே உளவியல் விதி உங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? இத பத்தி அடுத்த முறை நாம சந்திக்கும் வரை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. நீங்க மத்தவங்கள புரிஞ்சுக்க தொடங்குற அந்த புள்ளியில தான் நீங்க உலகத்தை வெல்ல தொடங்குறீங்க. உங்களின் இந்த புதிய தேடல் சிறக்க வாழ்த்துக்கள். இன்னொரு அற்புதமான தேடலில் மேலும் பல ஆச்சரியமான தகவல்களோடு ஒரு அன்பான நண்பனை போல உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.